சென்னை திருவல்லிக்கேணியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், திருவல்லிக்கேணியின் எந்த பகுதியில் இந்த தீ விபத்து நேரிட்டது? எதனால் கார் தீப்பற்றி எரிந்தது? தற்பொழுது அதை அணைக்கும் பணி எந்த அளவிற்கு இருக்கின்றது? இது யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதா? சொல்லுங்க. சென்னை திருவல்லிக்கேணி சுவாமி சிவானந்தா சாலையில் சென்று கொண்டிருந்த கார் தீப்பிடித்து எரிந்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்று காலை திருவான்மியூரை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் தனது நண்பரை சந்திப்பதற்காக சுவாமி சிவானந்தா சாலைக்கு வந்திருக்கிறார். அப்போது அவர் கார் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. முதலில் கரும்புகை வெளியேறி இருக்கிறது. உடனடியாக சதீஷ்குமார் தீயணைப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். ஆனால் அதற்குள் கார் முழுவதுமாக எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டார்கள். கார் முழுவதுமாக தீயில் கருகி நாசமானது. இந்த தீ விபத்து குறித்து திருவல்லிக்கேணி போலீசார் முதல் கட்டமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். Thank you.